ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் நிதமும் நின்னை நினைத்து நாவல் பகுதி 4. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அமுதவர்ஷினி அதர்வாவோடு செல்வதை கண்ட அந்த இரு இளைஞர்களும் அவர்களது பைக்கில் இருவரையும் பின்தொடர்ந்து வந்ததோடு தேவையற்ற வார்த்தைகளை வீசி அதர்வா மனதில் கோபத்தை தூண்டியது மட்டுமல்லாமல் அமுதாவின் சுடிதார் துப்பட்டாவை பிடித்து இழுக்க அதுவரை அதர்வாவை ஒட்டாமல் உரசாமல் அமர்ந்திருந்த அமுதா எங்கே கீழே வீழ்ந்து விடுவோமோ என்று பயந்து அவனை இறுக கட்டி கொண்டாள். அனைத்தையும் முன் கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டிருந்த அதர்வா ஆத்திரமடைந்தான். தன் பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு கோபமாக பைக்கில் இருந்து இறங்கியவன் அந்த இளைஞர்களின் பைக்கை தடுத்து நிறுத்தி ஒருவனின் சட்டையை கொத்தாக பிடித்து இழுத்து கீழே இறக்கி, என்னடா வேணும் உங்களுக்கு என்று கேட்க, உடன் இருந்த இளைஞன், இவ போதுண்டா, இவளை விட்டுட்டு நீ கிளம்பு என்று கூற ஓங்கி அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டவன் தன் கையில் சிக்கியிருந்த அந்த இளைஞனின் கன்னத்திலும் அதே வேகத்தில் ஒரு அறை விட்டான். இருவரும் தடுமாறி கீழே விழுந்தனர். அதே வேகத்தில் துள்ளி எழுந்த இருவரும் தங்கள் பேண்ட் பாக்கெட்டில் ஒளித்து வைத்திருந்த சிறு பேனா கத்தியை எடுத்து அதர்வாவை தாக்க, அவன் திருப்பி தாக்க, அவனிடம் தாக்கு பிடிக்க முடியாத இளைஞர்கள் திடீரென அமுதவர்ஷினி மீது பாய்ந்து கையில் இருந்த கத்தியால் அவளது உடலில் குறுக்கும் நெடுக்கும் கிழிக்க அவளது சுடிதார் கிழிந்து தொங்கியதோடு உடலில் காயங்களும் ஏற்பட்டது. வலியில் துடித்த அமுதாவை அவர்கள் தாக்குதலில் இருந்து காத்தவன் கிழிந்து போன உடையை மறைக்க தன் சட்டையை கழற்றி அவளிடம் கொடுத்தான். அதை வாங்கி அணிந்த அமுதாவின் விழிகள் அவன் மார்பில் நட்சத்திர வடிவில் இருந்த மச்சத்தை கண்டு திகைத்தது. இதற்கிடையில் அங்கு கூட்டம் கூடிவிட அந்த இரு இளைஞர்களும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தங்கள் பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பாய்ந்து மறைந்தனர். என்னப்பா இது, இவ்வளவு நடந்திருக்கு, போலீஸுக்கு போன் பண்ணாம அவனுங்களை அடிச்சிட்டு இருந்திருக்க? ஆளுக்கு ஏதேதோ கூற, பரவாயில்ல அவங்கதான் போயிட்டாங்கல்ல, நீங்க போங்க என்று அனைவரையும் சமாதானம் செய்து அனுப்பிய அதர்வா தன் மார்பையை வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் அமுதாவை கண்டு, இவையே இப்படி பார்த்துட்டு இருக்கா என்று நினைத்தான். போலாமா என்று அவன் கேட்க, நீங்க தமிழ்நாட்டுல எங்க என்று கேட்டாள். இந்த நேரத்துல இந்த கேள்வி எதுக்காக கேக்குறா? புரியாமல் விழித்தவன், தஞ்சாவூர். தஞ்சாவூரா? தஞ்சாவூர்ல எங்க? தஞ்சாவூர்ல பொற்களஞ்சியம். நீ பொற்களஞ்சியமா? இல்ல நான் மதுரை. ஓ, மதுரையா? சரிவா போலாம் என்றவன் அவளை அழைத்து கொண்டு நேராக மருத்துவமனைக்கு தான் வந்தான். வரும் வழியில் சட்டை ஒன்றை வாங்கி அணிந்தும் கொண்டான். மருத்துவமனையில் அவளை சேர்த்த பிறகு விடுதி காப்பாளரின் எண்ணை அவளிடமிருந்து வாங்கி அவரை அழைத்து விஷயத்தை கூறி அவர் வரும் வரை காத்திருந்தவன் அவர் வந்ததும் தன் கையில் இருந்த காசை அமுதாவின் கையில் திணித்தான். மேல காசு ஏதாவது தேவைனாலும் வேற ஏதாவது உதவி தேவைனாலும் ஹரிணிய கூப்பிட்டு நானும் அவளும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றோம் என்று கூறிவிட்டு தான் சென்றான். இதற்கிடையில் அவன் ஹரிணியை அழைத்து நடந்த அனைத்தையும் கூறியிருந்தான். அதர்வா விடைபெறும் நேரம் அவனை நிறைந்த விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தாலே தவிர அமுதவர்ஷினி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த நிகழ்வுக்கு பிறகு அமுதாவிடம் பல மாற்றங்கள். அவள் ஹரிணியிடம் இருந்து விலகி செல்வது போல் அதர்வாவுக்கு மட்டுமல்ல ஹரிணிக்கும் தோன்றியது. சில சமயங்களில் அவள் ஹரிணியோடு சிரித்து பேசிக் கொண்டிருப்பாள். அவன் வருவதை கண்டதும் ஏதாவது காரணத்தை கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விடுவாள். அப்படிதான் அன்று ஹரிணியோடு அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது அதர்வா அங்கு வந்தான். அவனை கண்டதும், ஹரிணி, நான் லைப்ரரிக்கு போறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் அமுதா. அதர்வா, இந்த அமுதாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்பெல்லாம் அவ அதிகம் என்கிட்ட ஒட்டுறதில்ல. நானா போய் பேசினா பேசுறா, எப்பவாவது எதிர பாத்துக்கிட்டா சிரிக்கிறா, பேசுறா. உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்றா. அந்த ரவுடி பசங்க கிட்ட மாட்டினதுல இருந்து அவ ஒரு மாதிரி இருக்கா. அந்த சம்பவம் அவ மனசு ரொம்ப தாக்கிடுச்சு போல இருக்கு. இப்படியே போனா அவ மெண்டல் ஆயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. இவளை நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா என்ன? அமுதாவின் மாற்றம் ஹரிணியை அந்த அளவு பாதித்தது. ஏய், நீயே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவ நார்மலா தான் இருக்கா. அவளை பார்த்து நீ தான் மெண்டல் ஆயிட்ட போல. நான் வேணா அவகிட்ட பேசவா? சேச்சா, அதெல்லாம் தேவையில்லை, நானே பேசி சரி பண்ணிடுவேன் என்று கூறிவிட்டாள் ஹரிணி. இப்படியே 1 மாதம் ஓடி இருந்தது. அன்று கல்லூரியில் கலை திருவிழா நடந்து கொண்டிருக்க தனியாக ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கும் அமுதவர்ஷினியை கண்ட அதர்வா ஹரிணிக்காக அவளிடம் சென்று பேசலாம் என்று அவள் அருகில் வந்தான். செல்போனை வெறித்து பார்த்தபடி அவள் அமர்ந்திருக்க, எதை இப்படி வெறிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கா?
என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் மெல்ல எட்டி அவளது செல்போனை பார்த்தான். கையில் இருந்த செல்போனில் அவனது புகைப்படம். அதை கண்டு அவன் அதிர்ந்து போனான். அவனுக்கு தெரியாமல் அவனது புகைப்படங்களை எடுத்திருக்கிறாள். அதுவும் இன்று சிறிது நேரத்திற்கு முன்பு அவன் மரத்தடியில் சாய்ந்து நின்றதை கூட புகைப்படமாக எடுத்து வைத்திருக்கிறாள். அவனுக்கு சட்டென்று கோபம் தலைக்கேறியது. அவள் கையில் இருந்த அந்த செல்போனை அவன் பறிக்க அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்த அமுதா அவனை கண்டதும் துள்ளி எழுந்தாள். அவளை எரித்து விடுவது போல் பார்த்தவன் அவள் தலை குனிவதை கண்டதும் அந்த செல்போனை தன் ஆத்திரம் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஓங்கி தரையில் எரிந்து உடைத்தான். அன்னைக்கு அந்த ரவுடி பசங்க உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண அந்த சம்பவம் தான் உன் மனசுல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு நானும் ஹரணியும் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உன் மனசுல பிரச்சனை பண்றது அவனுங்க இல்ல, நானும் இப்ப புரியுது. உன்னை போய் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஹரணி நம்பி கூட வச்சிட்டு இருக்கா. அவளுக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ இந்த காலேஜ்ல வர்றதுக்கு முன்னாடியே நானும் ஹரணியும் லவர்ஸ். அது இந்த காலேஜுக்கே தெரியும், உனக்கும் தெரியும். அப்படி இருந்தும் உன் மனசு ஏன் இப்படி தடுமாறுது? அன்னைக்கு அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினதுக்காகவே நீ என்ன காதலிக்கிறேனா? அந்த நிகழ்வை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். நீ மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணத்தோட தான் இத்தனை நாள் எங்க கூட பழகிட்டு இருந்தேன்னு சொல்லி தெரியும் போது எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இனிமே என் கண்ணிலேயே படாத, என் ஹரணி கிட்ட வந்து பேசாத, புரியுதா என்று கூறியவன் அங்கிருந்து வேகமாக திரும்பி நடந்தான். அந்த நிகழ்வுக்கு பிறகு ஹரணி அமுதா பற்றி ஏதாவது பேசினால் அந்த பேச்சை அதர்வா திசை திருப்பி விடுவான். அதையும் தாண்டி அவளை பற்றி ஏதாவது பேசினால் உனக்கு வேற எதுவுமே இல்லையா பேச என்று கேட்டு அவளை அதட்டுவான். அவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று ஹரணிக்கு புரியவில்லை. அமுதா தன்னை காதலிக்கிறாள் என்று அறிந்தால் அதை ஹரணியால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் அவன் அதை ஹரணியிடமிருந்து மறைத்தான். அமுதா வழியும் அது தெரிந்துவிடக் கூடாது என்பதில் அவன் கவனமாகவே இருந்தான். அன்றும் அப்படிதான். இந்த அமுதாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அதர்வா. நான் பேசினா கூட அவ சரியா பேசவே மாட்டேங்கிறா. என்கிட்ட பேசக்கூட யாரையோ பார்த்து அவ பயப்படுற மாதிரியே இருக்கு. இத்தனை நாள் இப்படி இல்ல, ஆனா இப்ப அப்படி நடந்துக்கிறா. அவள் தன்னை பார்த்துதான் பயப்படுகிறாள் என்று ஹரிணியிடம் கூறவா முடியும்? ஹரிணியிடம் பேசக்கூடாது என்று அவன் அல்லவா கூறியிருக்கிறான். ஹரிணி, உனக்கு இந்த காலேஜ்ல வேற ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? எப்ப பாரு அமுதா அமுதா அமுதான்னு சொல்லி அவ பெரிய சொல்ற. அவ என்ன உனக்கு அந்த அளவு வசதியா போயிட்டாளா? ஃபர்ஸ்ட் நாள் அவ காலேஜ்ல அடி எடுத்து வைக்கும் போது இவளா அழகி அப்படி இப்படின்னு சொன்ன நீ இப்ப என்னடானா அவ காலடியில போய் விழுந்து கிடக்குற மாதிரி அமுதா அமுதா அமுதா, எப்ப பாரு அமுதா. அது என்னவோ சரிதான், அவ காலேஜ் வந்த டைம்ல எனக்கு அவளை பிடிக்கல, ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ அழகு இல்லையா? அவ அழகாதான் இருக்கா, அழக ரசிக்கிறதுல ஒண்ணும் தப்பில்லைன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ண நீங்க இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப அவளை பத்தியே பேசாத ஹரிணி. என்ன ஆச்சு அதர்வா? அவதான் ஒரு தினசா நடந்துட்டு இருக்கான்னு பார்த்தா நீங்களும் ஒரு தினசா நடந்துக்கிறீங்க. ஹரிணி, நீதான் உலகம் புரியாதவ மாதிரி நடந்துக்கிற. எனக்கு எதுவும் இல்ல. அதே மாதிரி அந்த அமுதாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளால நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரிதான். இனிமே அவளை பத்தி என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்கல. ஏன், என்னாச்சு? பிடிக்கலன்னு சொல்றேன்ல. அவளை பத்தி பேசுறது பிடிக்கலையா? அவளையே பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. இனிமே அவ பேரை என்கிட்ட சொல்லாத, அதை கேட்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. என்னாச்சு அதர்வா? பிளீஸ் ஹரிணி, அந்த சாப்டரை விட்டுட, அதை இதோட க்ளோஸ் பண்ணிடு. நீயும் அவகிட்ட எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்க வேண்டாம். சரி சரி, இனிமே நான் அமுதா பத்தி எதுவும் பேசல. அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்ன சொன்ன? இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்லல. வா. அவள் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தான் அதர்வா. அந்த நிகழ்வுக்கு பின் 2 நாட்கள் ஓடி இருந்தது. அன்று கல்லூரி ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்க ஒரு மாணவி பதற்றத்தோடு அதர்வா அருகில் ஓடி வந்தாள். அண்ணா, 2 டான்ஸ் முடிஞ்சது, என்னுடைய டான்ஸ் இருக்கு. நான் கொண்டு வந்த ட்ரெஸ்ல யாரோ சிகரெட் பிடிச்சு வீசி இருக்காங்க, ட்ரெஸ் கருகிடுச்சு. இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் அமுதவர்ஷினி கிட்ட இருக்கு. அவ இன்னைக்கு காலேஜ் வரல, ஹாஸ்டல்ல தான் இருக்கா. போன் பண்ணேன், ஆனா போன் எடுக்கல. வார்டனுக்கு போன் பண்ணா அவங்களும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் போய் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரீங்களா? வேற யாரையும் நம்பி அனுப்ப முடியாது. வாட்ச்மேன் கிட்ட நீங்க போய் சொன்னா அவர் வார்டன் கிட்ட பெர்மிஷன் வாங்கி உங்களை உள்ள அனுப்புவாரு. நீங்க போய் அதை வாங்கிட்டு வந்துடுறீங்களா பிளீஸ்? அந்த பெண் கெஞ்சியபடி நிற்க முடியாது என்று கூற அவன் நான் எழவில்லை. ஓகே, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றவன் தன் கார் கீயை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ஹாஸ்டலை அடைந்தவன்
வாட்ச்மேனிடம் அனுமதி கேட்க வாட்ச்மேன் வார்டனை அழைத்து அனுமதி வாங்கிய பிறகுதான் அவனை உள்ளே அனுப்பி வைத்தார். நேராக வார்டனிடம் வந்தவன் விஷயத்தை கூற, ரூம் நம்பர் 20பா, நீயே போய் வாங்கிக்க. தன் கம்ப்யூட்டரில் ஏதோ செய்து கொண்டிருந்தவர் விழிகளை கூட அகற்றாமல் அவனிடம் கூற, வேகமாக அறை எண் 20 நோக்கி வந்தான் அதர்வா. ஆனால் அறைக்குள் அமுதா இல்லை. அவளது செல்போன் மட்டும் மேஜை மீது இருக்கிறது. அது இப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. திரும்பி வார்டனிடம் வந்தவன், அந்த ரூம்ல அமுதா இல்ல மேம். ஓ அப்படியா, அவ மீட்டிங் ஹால்ல இருப்பா, எப்பவும் அங்கதான் இருப்பா, நீ அங்க போய் பாருப்பா. கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் இருந்து விழிகளை அகற்றாமல் அவர் கூற, மீட்டிங் ஹால் என்று எழுதி இருந்ததை வாசித்த நினைவு வர வேகமாக அந்த ஹாலை நோக்கி நடந்தான். ஹாலுக்குள் அவன் நுழையும் போது மேஜை மீது ஒரு சார்ட்டை வைத்து ஏதோ வரைந்து கொண்டிருந்த அமுதா அவனை கண்டதும் சட்டென்று சார்ட்டை சுருட்டி வைத்தாள். அவள் அருகில் வந்தவன், சித்ரா தான் அனுப்புனா, அவ ட்ரெஸ் டேமேஜ் ஆயிடுச்சான், அதே மாதிரி ட்ரெஸ் உங்ககிட்ட இருக்கான், வாங்கிட்டு வர சொன்னா. ஓ அப்படியா, வாங்க நான் எடுத்து கொடுக்குறேன் என்றவள் எழுந்து தன் அறைக்கு வந்தாள். உடையை எடுத்து ஒரு கவரில் போட்டு அவனிடம் நீட்ட அதை வாங்கி கொண்டு அவன் திரும்பி வரும்போது ஹாஸ்டல் வார்டன் அவரது அறை வாசலில் அவனுக்காக காத்து நிற்கிறார். அதர்வா, என்னுடைய சிஸ்டம் ஏதோ மக்கர் பண்ணது, அத கொஞ்சம் என்னன்னு பார்க்க முடியுமா? மேம், இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்துடுறேனே, ரொம்ப அவசரம். சரிப்பா, நான் ஒரு அவசர வேலையா வெளியே போறேன், வாட்ச்மேன் கிட்ட உன்னை உள்ள அனுப்ப சொல்றேன், நீ வந்து கொஞ்சம் சரிப்பாரு. பாஸ்வேர்டை அந்த சிஸ்டம் முன்னாடி இருக்க டைரியில எழுதி வச்சுட்டு போறேன். ஓகே மேம் என்றவன் வாசலை நோக்கி வேகமாக நடந்தான். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.